ஆனால் ஓகே, இப்போ நீங்கள் இந்த டாக்ஸினா இந்த இது இன்னொன்று வந்து ஏத்துறோம், நம்ம ஏத்துறோம். இந்த ரெண்டு தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான ஒரு ஆப்னு சொல்றீங்க. இது வந்து இது தவிர இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த ஓலா, ஊபேர், மற்றபடி இந்த ரேப்பிடோ, இந்த போன்ற பெரிய நிறுவனங்களை எதிர்த்து உங்களால் இந்த போட்டி போட்டு அந்த கட்டண நிர்ணயம் செய்ய முடியுமா சார்? ஏன்னா இதில் இந்த ஆப்பில் பொதுவாக இப்போ 2-3 ஆப் வச்சு பார்க்குறாங்க, கட்டணம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து இப்போ மக்கள் ரொம்ப அந்த ஆப் மூலமாக யூஸ் பண்ணி அவங்க அந்த ரேட்டு ஃபிக்சேஷனில் வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது அதுக்கு அந்த இதுக்கு சரியா இருக்கு, அந்த போட்டி கட்டணம் சரியா இருக்காங்க சார். நீங்க நம்ம யாத்திரையிலையோ அல்லது டாக்ஸினாலேயோ புக் பண்ணி பாருங்க, அதுக்கு ஈவனான ஃபேர் தான் இருக்கும். சரிங்களா? ஆட்டோ கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க நிர்ணயம் செய்த ஃபேர் இருக்கும். சரிங்களா? கால் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் சார் இவங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவங்க ஊபர், ஓலா போன்ற நிறுவனங்கள் தொழில் போட்டிக்காக, சரிங்களா, தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்றாங்கன்னா ரேட்டை இறக்குறது, ஏத்துறது. நாங்க அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிருக்கோம். நீங்க தானே சார் அதுல என்ன சார் இங்க உள்ள ஆட்டோ டிரைவர்கள் தானே அதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க சார். தொழிலை வந்து முதல்ல அவங்க கவர் பண்ணி ஒட்டுமொத்தமா எடுத்துட்டாங்க சார். 2005 இங்க இருந்ததே கால் டாக்ஸிகள்னு 5000 வாகனங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வாகனங்கள் ஓடுது தெரியுமா? 50,000 வாகனங்கள் ஓடுது. அப்படி ஓடும்போது தொழில் போட்டிக்கு இவங்க என்ன பண்ண, எத்தனை பேருக்கு இவங்க ஜாமீன் போட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஊபர் எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இவங்கள்ட்ட இந்த கோரிக்கைகளுக்கு எத்தனை மின்னஞ்சல் அனுப்பியிருப்போம், அந்த அலுவலக வாசல்களுக்கு எத்தனை தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். இப்ப எங்க மேல நடவடிக்கை எடுக்கும் அரசு சொல்லுதுல. 2013 இவங்க போட்ட கட்டணம் 12 ரூபாய் கீழே ஊபர் வந்து ரேட்டை போடுறாங்க. டிமாண்டே இல்லைன்னா 9 ரூபாய் 8 ரூபாய்க்கு என்ன பண்றாங்கன்னா போடுறாங்க. நாங்க அந்த நிறுவனத்தை முற்றுகையிடும் போது அந்த சரகத்துக்கு உட்பட்ட காவல் ஆய்வாளர் கேட்கிறாரு, ஏங்க 2013 போட்டிருக்காங்க, அதுவே 10 இருக்காங்க, நீங்க அதை விட கட்டணம் கம்மியா போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னைக்காவது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நீங்க பன்னாட்டு நிறுவனங்களை கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஏன் அப்படி போட்ட ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களை சட்டையை பிடிச்சிருப்பீங்களா? பிடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நாங்க வீதிக்கு இறங்கி போராடி இருப்போமா? அல்லது இந்த மாதிரி நாங்க வந்து கட்டணத்தை எங்களுக்கு நாங்களே நிர்ணயம் பண்ணுவோமா? சார், வண்டி எங்களோடது, பெட்ரோல் எங்களோடது, மெயின்டெனன்ஸ் எங்களோடது. சரிங்களா? ஒரு ஆப் மட்டும் தான் வச்சிருக்கான். அல்லது நீங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுங்க. ஒரு ஜிஓ மாத்தி அமைப்பதுல என்ன பல கோடி ரூபாய் செலவாயிரும். மாநிலங்கள் எப்படி சார் இருக்கு? இப்போ பொதுவாக ஒப்பிடும்போது, தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது இந்த கேரளா, கர்நாடகாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அபிஷேக்னு ஒருத்தர் நெல்லையில இருந்து ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்விக்கு வரேன். சரி அபிஷேக், கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க அபிஷேக். சார், நான் வந்து கோயம்பேடுல இருந்து கேளம்பாக்கம் போறதுக்கு ஒரு 150 ரூபா வாங்குறாங்க சார். அதே மாதிரி ஓலால புக் பண்ணா கூட வாங்குறாங்க சார். அதே மாதிரி ஆட்டோல பாத்தீங்கன்னா கூட குறைய இருக்குது சார். அதனால நாங்க சாதாரண ஆட்டோல பயணிக்கும் பொழுது இந்த ஆட்டோல பயணிக்கு விரைவாக இருக்குது சார். இப்போ என்ன இப்போ இந்த ஓலா உபேர் ஆட்டோ வந்து கம்மியா கூட இருக்குங்களா? இந்த போட்டா அந்த ஆட்டோல போகும்போது குறையா இருக்குன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஆனா சாதாரண ஆட்டோல போனா கூட குறைச்சா வாங்கிக்கிறாங்க சார். அதுதான் இது நல்லா இருக்கு. ஆப்போட சும்மா பேரம் பேசி போறதுதான் வசதின்னு சொல்றீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. ஐபோனுக்கு ஒரு ரேட், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ரேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியும்ல? அது சொல்றாங்க. அதை தாண்டி ஏரியா பொறுத்து இல்ல, ஒரே ஏரியால இருந்து புக் பண்ணீங்கன்னா கூட அதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அதை தாண்டி நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆன்லைன் பேமெண்ட் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் பே பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு பே பண்றீங்கன்றதை எங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கறது மட்டும் தான் வரும். அதே போல இந்த நிறுவனங்கள்ட்ட நாங்க யாரோட தொழில் பண்றோம்? பொதுமக்களோடு இணக்கமாக போவதற்கு, பொதுமக்களோடு சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்க விருப்பப்படுறோம். ஓகே சார். ஆனா ஓகே, அது ஓகே. நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறதா என்னன்னா, இப்போ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ இந்த ஆட்டோ ஃபேர் மற்றும் டாக்ஸியில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த பேருந்து நிலையத்தை எடுத்தாலும் சரி, எந்த விமான நிலையம், ரயில் நிலையத்தை எடுத்தாலும் சரி, இந்த ஆட்டோவிலும் டாக்ஸிலும் போகும்போது அவங்க கட்டணம் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக இருக்குது. இந்த கேரளா, கர்நாடகாவில் வந்து அந்த ஆட்டோ கட்டணம் வந்து ரொம்ப குறைவாக, அதாவது ஒரு நாமினலான நியாயமான ஒரு கட்டணமாக இருக்குங்க. அது வந்து பொதுமக்களோட அனுபவம். நிறைய பேர் போயிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ திருவனந்தபுரத்தில் பார்த்தாலும் சரி, பெங்களூரில் போனாலும் சரி, இந்த அளவுக்கு வந்து கட்டணங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க அதிகமாக வசூலிக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த புகார்கள் வந்து நிறைய இருக்குது. பேரம் பேசி ஏமாத்துறாங்க, ரேட் அதிகமாக முன்ன பின்ன இருக்குங்க. இதை முழுமையாக அவங்களால ஒழுங்குபடுத்த முடியுமா சார்? சார், நீங்கள் முழுமையாக 100% இன்னைக்கு ஒரே யாருங்க? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். பாண்டியர் செங்கல்பட்டு அவர் பேசுறாரு. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. சார், இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக அளவு பணம் வசூல் பண்றாங்க அப்படின்ற ஒரு காட்சி இருக்குல்ல? சரி, இப்போ அதான் சொல்றாரு. இப்போ உங்கள்கிட்ட நீங்க எதுவும் பணம் அதிகமாக வசூல் பண்ணிருக்காங்களா? அப்படி
அதாவது சார் அவங்களுக்கு சரியான கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்தா அவங்க தான் சார் அதிகமான கட்டணம் கேட்க போறாங்க. ஓ, தனியா கட்டணம் நிர்ணயிக்கணும். அதான் ஜாகிர் ஹுசேன் சார் அதான் சொல்றாரு. சரி, அதுதான் சார் அவங்களுக்கு சரியான கட்டணத்தை நிர்ணயித்து கொடுத்தால் அவர்கள் ஏன் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறார்? அதான் சொல்றாரு. ஓகே, நன்றி நன்றி. நீங்க இணைப்பில் வந்து கேள்வி கேட்டதுக்கு நன்றி. இப்ப அதுக்கு தான் அவர் சொல்றாரு. சொல்லுங்க சார். அது சொல்றாரு. அதாவது சார், கேரளா இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய டிராபிக், இந்த விஷயங்கள்லாம் கணக்கு பண்ணி அங்க கட்டணங்களை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. மும்பையிலே இது கூட தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோவோட மும்பையிலேயே ஆட்டோக்கள் வந்து ஓரளவு நியாயமாக தான் கட்டணம் வசூலிக்கலாம்னு சொல்றாங்க சார். சார் நியாயமா வசூலிக்கிறாங்க. எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டணத்தை நியமனம் பண்ணீங்க, அப்ப அது நியாயமான கட்டணம் இல்லையா? அன்னைக்கு அது நியாயம் சொல்லி தானே அரசு சொன்னீங்க. அன்னைக்கே ஆட்டோ தொழிலாளிகள் அதை ஏத்துக்கல. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, அதோட இந்த கட்டணங்கள் வந்து இப்போ அந்த மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா அந்த கவர்மெண்ட் தான் நிர்ணயிச்சிருக்கீங்க. அதனால அந்த இது இருக்குங்க. ஆமா, அவங்க குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நியமனம் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் சார், ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க கேட்கிறோம். இப்ப நீங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுங்க. நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு வசூல் பண்ணல அப்படின்னா நீங்க உரிய நடவடிக்கை எடுங்க. அன்னைக்கு ஆட்டோ தொழிலாளி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா திரும்பி இங்க தான் வந்தாகணும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. பல வகையில வந்து இன்னைக்கு ஆப்கள் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் ஒரு சில நிறுவனங்களுக்கு இப்ப டாக்ஸி நம்ம யாத்திரையோடு இணைந்து செயல்படுறோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனா எங்களுக்கு அங்க இருந்து சவாரி வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க அரசு ஆட்டோ கட்டணத்தை நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை வச்சுக்கிட்டு வசூல் பண்ண மாட்டோம் முடியாது. என்ன பண்ணுவீங்க? 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க? ஒரு கட்சியில பொறுப்புல அமைச்சர் சிவசங்கர் என்னவா இருந்தார்? இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு.